அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்களேன். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி வராங்க பாருங்க. 2 குமாரர்கள். கணவன் மரித்து போயிட்டான். கடனாளியா நிற்கிறேன், என் குமாரர்களையும் வாங்க வராங்க, நான் என்ன செய்ய அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறான். அப்ப ஊழியக்காரனத்தில் வரும்பொழுது ஊழியக்காரன் என்ன கேட்கிறான்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நானே வந்திருக்கிறேன், நீங்க என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்களே. ஆண்டவர் தான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லணும்னு. அவர் சொல்றாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உடனே என்னதான் இருக்குன்றா பாருங்க. அப்போ உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்றான். உடனே அவ என்னதான் ஒரு குடத்துல இருக்குன்னு அவர் சொல்றாரு, ஒரு தெய்வீக ஆலோசனை, வெறும் பாத்திரங்களை எல்லாம் கேட்டு வாங்க. உடனே போய் வெறும் பாத்திரங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்துல கேட்டு வாங்குகிறாள். 6ஆம் வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த குடம் என்னை ஊத்த ஊத்த அது பெருகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. என்ன பிரதர், பணம் எடுக்க வந்துட்டே இருக்கு. நான் வச்சிருந்ததே 1 லட்சம் தான். அது எடுத்து இப்போ செலவு பண்ண திருப்பி அந்த பணம் பெருகிட்டே இருக்கு. இதுதான் அவங்க சாட்சியா இருக்க போது. ஒரு சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் அவருடைய ஜனத்தை நடத்த போகிறார். ஆமென். சோ அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ இருந்திருக்குன்னா, இவ கடன் எல்லாம் அடைத்து தீர்க்க மட்டுமாக அந்த ஓவர்ஃப்ளோ இருந்திருக்கு. அதோட நின்று விடல. 7ஆம் வசனம் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்ப அந்த லெஃப்ட் ஓவர் எவ்வளவு இருந்திருக்குன்னா, இவ ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இல்ல, ஒரு ஆயில் பிசினஸ் நடத்துவதற்கு தேவையான லெஃப்ட் ஓவர் அவளுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கடனோடு இருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்கள் கடன்களை அடைக்க வழி செய்வார். அதே நேரத்துல உங்களுக்கு ஏராளம் தாராளமாய் அவருக்கு தருவார். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறும். பிரதர், இப்படி கடன் எங்களை ஒடுக்கிருச்சே பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒடுக்கப்படுவதில்லை. நான் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன். நான் உனக்கு செழிப்பை கட்டளிடுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஏராளம் தாராளமாய் உங்களுக்கு இருக்கும். போதுமானதிலும் மிகவும் அதிகமானதாய் உங்களிடத்தில் இருக்கும். தேவனுடைய நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். கடன்களை இயேசுவின் நாமத்தினாலே அடைத்து தீர்ப்பீர்கள். அநேகருக்கு கடன் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை வைப்பார். இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை. கடன் என்றும் அந்த வேரை கர்த்தர் எடுத்து முறித்து விட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எனவே கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற காரியத்தை பெருக பண்ணி பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, நான் சொல்றேன், அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகுது. நீங்க தொழிலில் இன்னும் மேன்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு யாருமே இல்லை பிரதர் சப்போர்ட் பண்ண. கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு உன் வாழ்க்கையை மாத்துறேன்றாரு. கர்த்தரை நம்புங்க, காரியம் வாய்க்கும். கர்த்தரை நம்புங்க, காரியம் ஆறுதலாய் முடியும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து ஏறுமுகமாக இருக்கும். தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அநேகருக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். அநேகர் உங்களை கண்டு இவங்கள மாதிரி வரணும், இவங்க கர்த்தரை நம்மள மாதிரி நம்ம கர்த்தரை நம்பணும், இவங்க வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நிலை மாறும். இதை கடந்து போவீர்கள். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.